அந்த நூடுல்ஸ்லாம் இங்கே தானே எங்கேயோ இருக்கும். ஏய் நருட்டோ, எப்படிப்பா இருக்க? என்னதே மறுபடியும் நீயா? நான் உன்ட்ட என்னடா சொன்னேன்? இனிமே என் கண்ணிலே நீ படக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? டேய், இனிமே லீஃப் வில்லேஜுக்கு வரக்கூடாதுன்னு தானடா சொன்னேன். உன்னெல்லாம் அன்னைக்கே போட்டிருக்கணும்டா. உன்னை உயிரோட விட்டு வச்சேன் பாத்தியா? என் புத்தி செருப்பால் நானே அடிக்கணும்டா. டேய், என்னடா பண்ற? உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப போறேன். ஐயோ, சமனிங் ஜுட்சு. ஓ நோ, நான் நினைச்ச விட எனக்கு நிறைய இந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. டேய் ஹட்டோரி, என்னடா பண்ண? நான் எப்படிடா இங்க வந்தேன்? நான் உன்னை சமன் பண்ணிருக்கேன்டா சோமோ. ஏது சமன் பண்ணிருக்கியா? அப்படின்னா என்னடா? நீ இப்ப எனக்காக சண்டை போடணும். ஏது சண்டை போடணுமா? போடா, டாக்டர் செக்கப்புக்கு வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய் என்னடா, என்னால அசைய முடியல. நான் தான் சொன்னேன்ல, நான் உன்னை சமன் பண்ணிருக்கேன்னு. நீ எனக்காக சண்டை போட்டு தான் ஆகணும். டேய், இது என்னடா புதுசா இருக்கு? நான் எனக்காகவே சண்டை போட மாட்டேன். நான் எதுக்குடா உனக்காக சண்டை போடணும்? அங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ரசங்கான். டேய் டேய் நில்லுடா. டேய் சோபு, எங்கடா போற? யூரின் டெஸ்ட் எடுக்க போனேன். அண்ணே, எனக்கும் ஃப்ளைட்டை ஓட்ட கொடுங்கண்ணே. டேய், இது என்ன சூப்பர் பைக்காடா? புரிக்கி பாக்குறியா தக்கோடு கேக்குறதுக்கு? ஜெட்டுடா. எனக்கும் ஒரு வாட்டி ஓட்ட கொடுங்கண்ணே. வாடாகிட்டே. இந்தாங்க சார் பில்லு. சொல்லு சிசுகா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அமைதியாவே இருக்க. எப்படி சொல்றதான் தெரியல நோபிட்டா. சும்மா சொல்லு சிசுகா. நோபிட்டா, ஐ லவ் யூ. ஐய சிசுகா, நானே காசு கொடுத்துடுறேன் சிசுகா. நானே காசு கொடுத்துடுறேன் சிசுகா. இடே இடே, இப்படி ஒரு அழகான பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கா, மூஞ்சில அடிச்ச மாதிரி பண்ணிட்டியாடா. டேய், அவகிட்ட காசு இல்லைன்னு யாருடா சொன்னது? இங்க பாரு. என்னடா பொம்பளை பர்ஸ்லாம் வச்சுன்னு சுத்துற? டேய், இது அவளோட பர்ஸ் தான்டா. அடா பாவி, அவ பர்ஸ் எப்படா அடிச்ச? அதெல்லாம் அவ ஆர்டர் கொடுக்கும் போதே அடிச்சுட்டேன்டா. டேய், யாரா நீ? வரட்டா? சாப்பிட்டதுக்கு பில்லுலாம் கொடுத்துட்டு போன, அப்ப நீ வெயிட்டர் இல்லையா? இதுதான்டா எங்க தொழில் நுணுக்கமே. அவ பர்ஸ குடுறா. யோ நைனா, என்னையா இது கேவலமா இருக்குது. தூ, உனக்காக என் கண்ணீரை சித்தி சபச்சடா ஹட்டோரி. இப்படி சொல்லிட்டியாடா? என்ன அங்கிள் சொல்றீங்க? டேய், வெங்காயம் மட்டும் கண்ணீர் வரும்ல, நான் எதை சொல்றான்டா? யோ, உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? இல்லப்பா, ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கிய, என் கையால சமைச்சு போடலாம் நினைச்சேன். விஷம் ஏதாவது கலந்துருக்கியா? உண்மையா சொல்லுடா. என்ன சாப்பிடலாமா வேணாமா? இந்த ஹட்டோரி வேற பயமுறுத்துறான். இப்ப என்ன பண்றது? என்னடா சோமு யோசிக்கிற? உங்களுக்கு தெரியாம இதை எப்படி கீழே தட்டுறதுன்னு யோசிக்கிறேன். டேய் சோமு, வாடா. எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு தெரியலையே. ஹலோ, டே பென்னு, நான் ஃபியூச்சர்ல இருந்து பேசுறேன்டா. அந்த நாய்ங்க அந்த கபோர்டுக்குள்ளதான்டா ஒளிஞ்சிருக்கானுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். டே ஹட்டோரி, என்னடா இதெல்லாம்? நீயும் இந்த நாயோட சேர்ந்து திருடெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா? எப்பா பெண்ணு, நான் எல்லாம் ஒண்ணுமே பண்ணலடா. இவன் தாண்டா திருட சொன்னான். நீ ஏன்டா இவன் கூட சேர்ந்து ஓம் பேரையும் எடுத்துக்கிற? இனிமே சேர மாட்டேன்டா. டேய் டேய், அவன் என்னடான்னா உனக்கு பில்டப் கொடுக்கறான், நீ என்னடான்னா அவனுக்கு பில்டப் கொடுக்கற. என்ன பார்த்தா என்ன சோக்கர் மாதிரி தெரியுதாடா? சரி, போனை குடு. டேய் சோமு, போனை கொடுத்துடவா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய் டேய், உனக்கு எதுக்குடா போட்ல ஏத்துற? டேய், அவன் இன்னும் சாகலடா. சாவலையா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் ஹட்டோரி, இவன் தான் சுகர் சோமு. இவனுக்கு என்னாச்சு? டேய் சோமு, கேட்ட திறக்காதுடா.
ஐயோ, நீ ஏன்டா கேட்ட திறந்த? டோரா, அவன் தான் லூசு மாதிரி ஏதோ சொல்றானா, நீயும் மெண்டல் மாதிரி நம்பிட்டு இருக்க. ஒரு மேட்ரு பேசணும். என்னதுடா? நாம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை போடணும். ஒரு வேளை என்ன இவன் பார்வையே சரியில்லையே. டேய் நாயே, நான் ஒருத்தனை கொல்றத பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. நான் நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன். டேய் சோமு, இந்த ஆல்பா பீட்டாலாம் நமக்கு வேணாம்டா. இங்க நான் தான் ஆல்பா. நான் மட்டும் தான் பேசுவேன். நீ பொத்திக்கிட்டு நான் சொல்றத கேட்டுக்கிட்டு மட்டும் தான் இருக்கணும். புரியுதா? நாய் திருட்டு விசிட்ல படத்தை பார்த்துட்டு இவ்வளவு சீன் போடுது. இங்க பிச்சைக்கார ஒருத்தர் வந்திருக்கான்டா. ஏதாச்சும் சில்லறை கொடுத்து துரத்தி விடுறா. போக மாட்டான்டா. அடடடடா, இவனுங்க தொல்லை வேற. ஏய், ஏன்டா பிசினஸ் டைம் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க? இந்த 5 ரூபா எடுத்துட்டு கிளம்பு. டேய், நான் சாப்பிட வந்தவன்டா. ஓ, கஸ்டமரா? சாரி சார், நீங்க உள்ள போங்க. ஏய் ஷின்சான், கஸ்டமர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதாடா? அந்த நைட்டெல்லாம் காசு இருக்குன்னு எனக்கு எப்படா தெரியும்? நீ இங்க கிழிச்சது போதும், போய் கிச்சன்ல வேலையை பாரு போ. என்ன சாப்பிடுறீங்க சார்? காஃபி. சுகர்? எனக்கு சுகர் வேணுமா இல்லையான்னு உனக்கு நல்லா தெரியும். காஃபில எலி பாஷாணத்தை கலந்துருவேன். மரியாதையா சொல்லு, சுகர் வேணுமா வேண்டாமா? சுகர் இல்லாம கொண்டு வா. இந்தாடா உன் காஃபி. டேய், இங்க வாடா. என்னடா? என்னதுடா இது? என்ன பாக்குறதுக்கு ஓனா மாதிரி இருக்குது? அது ஏன் காஃபில என்னடா பண்ணிட்டு இருக்குது? டே, அதான் ஓனா கிடக்குதுன்னு தெரியுதுல்ல, அதை எடுத்து கீழே போட்டுட்டு காஃபியை குடிக்க வேண்டியது தானடா. Why are you gay? என்னடா இதெல்லாம்? ஓவரா சவுண்டு விடுற. இது மட்டும் அண்ணங்காதுல விழுந்துச்சு. என்னடா பண்ணுவான் உன் அண்ணன்? டேய், என்னடா இங்க சத்தம்? காஃபில ஓனா கிடக்குதுன்னு. என்னது ஓனானா? யோ யோ யோ, என்னையா பண்ற? என்ன ஓனா பேசுது? யோ, காஃபிக்குள்ள கிடக்குதியா? என்னடா பேக்கரி நடத்துறீங்க? இப்போ என்னடா பிரச்சனை? யாரா அவன்? தெரியலண்ணே, ஏதோ ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். இங்க என்ன பண்ற? நீ தான் வெளி உலகத்துக்கே வரமாட்டியே. உன்னை போட்டு தள்ளுறதுக்கு லீஃப் வில்லேஜ்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதான் உன்னை போட்டு தள்ளிட்டு போலான்னு வந்தேன். டேய், என்னடா இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், 2 நாள் ரூம்ல தங்கிட்டு போறேன்னு சொல்ற மாதிரி சொல்றான். என்ன கொள்றதுக்கா? ஏன்டா? உனக்கு தான் லீஃப் வில்லேஜ் எங்க இருக்குன்னு தெரியும்ல. அதான் நீ போய் நம்ம எதிரிங்க எல்லாம் கூட்டு வந்துட்டேனா, அதான் உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டானுங்க. நான் என்ன டூர் கைடாடா? வாங்க லீஃப் வில்லேஜை சுத்தி காட்டுறேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வர்றதுக்கு. எனக்கு வேற வேலை இல்ல பாரு. டேய் கட்டோரி, உங்க ஈகா கிளானுக்கே பிடிச்ச ஒரு பெரிய சாவம் என்ன தெரியுமாடா? உங்க வாய் தான்டா. இரு, அதை முதல்ல அடக்க பண்றேன். ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஓ நோ, ஷேடோ க்ளோன்ஸ், இது சாத்தியமே இல்ல. மோதி பாத்துடலாம்டா. ஐய, கார்ட்போர்டு. நான் கூட நிஞ்சா டெக்னிக்ல தான் ஸ்ட்ராங் ஆயிட்டானு நினைச்சேன். நான் இன்னும் அப்படியே தான் இருக்குதா? ஏன்டா, ஏதோ அவனுங்க உன் எதிரிங்க, அவனுங்க கூட சண்டை போட்டு உன் காலில் விழ வைப்பேன்னு சொன்னேன். அப்ப அதெல்லாம் வாய்ஸ் ஓடால் தானா? டேய் ஃபுல், இப்போதைக்கு உயிர் தான்டா முக்கியம், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, என்னடா ஈஸி எஸ்கேப் ஆகலாம் நினைச்சியா? உன் உயிர் என் கையில தாண்டி. ஐயோ, வேற வழியே இல்ல. நான் ரொம்ப நாளா தனியா பிராக்டிஸ் பண்ண நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்னடா டெக்னிக்கு? பொறுத்திருந்து பாரு. ஷூரிகன் சோர் இன் கலடைஸ்கோப் பாரு. என்னடா கலடஸ்கோப்லாம் சொல்ற? அது கண்ணில் வச்சு பாக்குறது தானே? ஜேடன் செசன் இக்னைட் தி நிஞ்சா பேலட். எங்கடா போன? எங்கிட்டு போயிருப்பான்? டேய் ப்ளீஸ்டா, ஒன்னும் பண்ணாதடா, என்ன மன்னிச்சு விட்டுறா ப்ளீஸ்டா. டேய், என் காலை விடுறா. என்ன மன்னிச்சு என்ன கொல்ல மாட்டேன்னு சொன்னாதான் உன் காலை விடுவேன். ஷபா, சரி சரி, உன்னை கொல்ல மாட்டேன்டா. எப்படி நிஞ்சா டெக்னிக்கை கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணி தப்பிச்சுட்டான் பார்த்தேல்ல.
சரி போலாச்சு போ, உன்னை கொண்டுட்டதா சொல்லி ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஆனா இனிமே லீஃப் வில்லேஜ் பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது, சரியா? நீ போ மச்சி, நான் பாத்துக்கிறேன். மச்சி கிச்சின்னா வாயிலேயே மிதிச்சிருவேன். எப்படியோ போயிட்டான்டா. கவலைப்படாத கட்டோரி, இவனுங்க எல்லாம் நம்மள மதிக்கிற காலம் வரும், அப்போ நம்ம யாருன்னு காட்டுவோம். டேய் சுகர் சோமு, என்ன நைஸா என்னையும் உன் கேட்டகரியில சேர்க்கலான்னு பாக்குறியா? டேய் நீயும் என்ன மாதிரியாண்டா? கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேலேயே ஏறி உட்கார்ந்துடுவியே, போடா. உனக்கு போய் ஆறுதல் சொன்னேன்ல, என்ன சொல்லணும்? பேட்மேன் நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? கிஃப்ட் வச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்போ நீங்க தான் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவா? டேய் நான் பேட்மேன் டா. நீங்க பேட்மேன்னா அப்ப கிறிஸ்மஸ் தாத்தா எங்க? அவரு டயர்டா இருக்குன்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஆடை உயிரோட வச்சு பொறிச்சிருக்கியே, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? பேட்மேன் இவன் ஆடு இல்ல பேட்மேன், இவன் ஒரு திருட்டு பைய. என்னது? காத்தம் சிட்டில திருடனா? ஆமா, கொலை பண்றவன் செல்ஃபி எடுத்து இடத்த ஆட்டைய போடுறவன் எல்லாம் சும்மா விட்டுருங்க, என்ன மட்டும் புடிச்சிருங்கடா. யார பார்த்து என்னடா கேட்ட? பேட்மேன் பேட்மேன் நீங்க ஆவேசப்படாதீங்க, நீங்க போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. இந்த நாயை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர் பாக்கும்போது இந்த நாய் செத்து போயிட்டாலும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும். அது உன் பொறுப்பு. அத நான் பாத்துக்கிறேன் பேட்மேன், நீங்க போங்க. பாத்தியாடா, பேட்மேனே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இதுதான் லொகேஷனா? என்ன ஒருத்தனையும் காணோம்? காட்டெருமமாடா. டேய் நீ சோட்டா பீமு தானே? இல்லங்க, நான் சுகர் சோமு. இல்ல, நீ சோட்டா பீபேதா. டேய் காட்டெருமை, நான் தான் அவன் இல்லைன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டியாடா? டேய் ஹர்பஜன் சிங்கு, சந்தேகமே இல்லடா, இவன் சோட்டா பீபே தான்டா. ஐயய்ய, சொல்ல சொல்ல புரிஞ்சுக்காம யாரா இவனுங்க? டேய் என்னடா பண்றீங்க? டேய் வலிக்குதுடா, டேய் விட்டுருங்கடா. டேய் டேய், நான் தான் அவன் இல்ல இல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் போட்டு அடிச்சா என்னடா அர்த்தம்? டேய் சுகர் சோமு, நான் யாருன்னு தெரியுதாடா? ஐயோ டேய் நின்னுடா. டேய் டேய், இந்த நாய் வீட்ல gift ஒண்ணுமே இல்லடா. அப்புறமா அங்க நின்னு என்னடா பாத்துக்கிட்டு இருக்கேன்? சீக்கிரமா வாடா, அடுத்த வீட்டுக்கு போவோம். டேய் திருட்டு நாய்ங்களா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டா? ஐயோ டிங் டிங். டேய் ஹட்டோரி நில்லுடா. இட்ஸ் ஹீரோ டைம். டேய் என்னடா பண்ற? காளான் ஃப்ரை சாப்பிட்டிருக்கியா? ஆமா, உன் வீட்டுக்கு வர முன்னாடி தான் சாப்பிட்டு வந்தேன். என் பையன் எப்படி நல்லா படிக்கிறாரா? எது படிக்கிறானாவா? பத்த வச்சு புகைய தான் பிடிக்கிறான். ஐயோ ஒரு நிமிஷம் நைனா. டேய் என்னடா கட்டோரி, உன் நைனா ஏதேதோ கேக்குறாரு. டேய் சோமு, என் வீட்ல நான் படிச்சிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்காங்க, நீயும் அதே மெயின்டைன் பண்ணிக்கோ, புரியுதா? டேய் என்னடா பொய்யெல்லாம் சொல்ற? இதெல்லாம் ஓவருடா. நீ மட்டும் கோத்து விடுவ, என்ன பார்த்து என்ன இழிச்சா மாதிரியாடா இருக்கு. அப்போ வேற வழியே இல்ல. டேய் கட்டோரி, எதுவும் தப்பான முடிவுக்கு வந்துடாதடா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இது உனக்கு தான்டா, சோறு தின்ன வருவேல. யோ நைனா, என்னையா பண்றீங்க? நியூஸ் பேப்பரை இங்கதான் எங்கேயோ வச்சிருந்த, அதான் தேடுறேன். நாய் ஒட்டு கேட்க வந்துட்டு சமாளிக்கிறத பாத்தியா? என்னடா உன் அப்பான்னு கூட பார்க்காம இப்படிலாம் பேசுற? வீட்ல நியூஸ் பேப்பரே வாங்குறது இல்ல, இப்படி பச்சையா புழுவுறான். இவனை வேற எப்படிடா பேசுறது? என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாச்சும் மரியாதை வேணாமாடா? டேங் டேங். என்ன அங்கிள், ஹட்டோரி உங்களை இப்படிலாம் பேசுறான், உங்களுக்கு ஃபீலே ஆகலையா? டேய் இதாச்சும் பரவாயில்லடா சோபு, டெய்லி நைட்டு சரக்க போட்டு போட் படி பச்சை பச்சையா திட்டுவா பாரு, அப்படியே தூக்கு மாட்டி செத்துலாம் போல இருக்கும். ஏன் அங்கிள்? நாங்க எல்லாரும் அத்திப்பட்டிய ஏன் தூக்கு மாட்டி சாவலன்னு கேட்டேன். டேய் டேய் டேய், உன்கிட்ட என்னடா சொன்னேன்? சாரி சார், ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐயோ என் கோமணம் எல்லாம் அழுக்காயிடுச்சு, இப்ப நான் என்னடா பண்றது? துவைச்சு போடுறா. பண்றதையும் பண்ணிட்டு பேச்சு வர பேசுறியா? உனக்கு 10 பைசா கூட இல்ல, போடா. என்ன மச்சான், என்னடா ஆச்சு? காசு தராம போயிட்டான்டா. சரி வா, அடுத்த ட்ரெயின் வரதுக்குள்ள பிளாட்ஃபார்முக்கு போவோம்.
அடடடடா, ஒரு ஊர் டெவலப் ஆயிடக்கூடாது, உடனே வந்துடுவாருங்களே. டேய், கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. யோ மாமா, மறுபடியும் நான் தான்யா. ஓ சோபு, நீதானா? ஏண்டா, அன்னைக்கே ஒரு சட்டை வாங்கி போட சொன்னேன்ல. ஆமா, எங்க போறீங்க? நான் டோலக்பூருக்கு தான்டா போறேன். டோலக்பூருக்கா? எதுக்கு? நம்ம ராஜுவும் இந்துமதி ஓடி போயிட்டாங்கல்ல, நம்ம மகாராஜா அவங்கள மன்னிச்சு அவங்க காதுல ஏத்துக்கிட்டாருடா. அதான் அத விருந்து வச்சு கொண்டாடுறாங்க, அதுக்குதான் போறேன். இந்த அப்பனுங்களா எப்படிதான்டா, என்ன மாதிரி ரகடான ஆளுங்களை பார்த்தாலே அவனுங்களுக்கு என்னதான் காண்டுன்னு தெரியலப்பா. அந்த நாய்கிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டான். ஹலோ பாய், எங்க இருக்க? ராஜா, நீங்களா? நான் பஸ் ஏற பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன் ராஜா. பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாப்ல நிக்காம பின்ன ஏர்போர்ட்லயே போய் நிப்பாங்க? என்னையா சொல்றான்? பக்க ஜோக்கு சொல்றான்டா. அந்த நாய் அப்படிதான்டா, சிரிக்கலன்னா வேற ஜோக்கு வேற சொல்லுவான். அங்க யாரு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு? ராஜா, என் பக்கத்துல யாரு இருக்கான்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாரு? டுன்டுன்னா? இல்ல ராஜா. வேற யாரு? ஆலிவா? நாய் ஒரு ஆம்பளை பேராச்சும் சொல்றாரு பாரு. ராஜா, பக்கத்துல சோமு நிக்கிறா ராஜா. சோமுவா? அவன் கிட்ட போன கொடு. ஹலோ ராஜா, எப்படி இருக்க சோமு? ஏதோ இருக்க ராஜா. என்னது இருக்கியா? பஸ் ஸ்டாப்ல நிக்கதானே செய்யற. ஏன்டா நாய, நீ மொக்க ஜோக்கா சொல்லுவ, சிரிப்பேன் நினைச்சியா? போன வைடா. ஏய், என்னடா சோமு, மரியாதை குறையுது. ஏன்டா, உனக்குள்ள நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன், எத்தனை சண்டை, எத்தனை பேர்கிட்ட அடி வாங்கியிருப்பேன். எல்லா பிரச்சனையும் என்ன கோத்துட்டு நீ ஜாலியா தானடா இருப்ப. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு, கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணியாடா? என்னடா சிரிக்கிறீங்க? உனக்கு இந்த நிலைமை வர காரணமே அவருதான்டா. என்னையா சொல்ற? அவன் சொல்றது உண்மைதான் பீம். இல்ல சோமு. யோ, ஏன்யா இப்படி பண்ண? பண்ண காக்கும் அப்பன் கூட கேங்ஸ்டர் கூட எல்லாம் என் பொண்ணுக்காக தான்டா. நீ ஒரு பிளே பாய்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும். என் பொண்ணை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் சுக்கி கிட்ட உன்னை பத்தி தப்பா போட்டு கொடுத்தேன். அவகிட்ட என்னையா சொன்ன? நீ அவன் கடைக்கு போறது லட்டு சாப்பிடுறதுக்கு இல்ல, டுன்டுன பாக்கதான்னு சொன்னேன். அதுதான் அன்னைக்கு அவ வீட்டு பக்கமா போகும்போது செருப்பு எடுத்து காட்டினாளா? அது மட்டும் இல்ல, உன் லட்டுல விஷத்தை கலக்க சொன்னதும் நான் தான்டா. ஆனா சத்தியமா நீ உயிர் பொழைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்ல சோமு. நீ உயிரோட இருக்கன்னு தகவல் தெரிஞ்சதும் பாப்பாய் அனுப்பி தேவு பார்க்க சொன்ன. அன்னையில இருந்து பாப்பாய் உன்னத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். தாய் மாமன் தானடா உன்னை பார்க்க வந்தேன், ஏன்டா உண்மையா சொல்லல? அது மகாராஜாவோட கட்டளடா சோபு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. அவனே ஒரு லூசு, அவன் பேச்ச யாராச்சும் கேட்பாங்களாடா? டேய், மகாராஜா லைனை கட் பண்ணலடா, அவருக்கு கேட்டுட போகுது. அந்த நாய்க்கு கேட்கணும் தான்டா கட் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். சோமு, நீயா? டோரா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சோமு? ஊருக்கு போகணும்னு சொன்ன. அதுக்காக தான் டோரா ட்ரெயின் ஏற வந்தேன். டே நாயே, நீ ஊருக்கு போறேன்னு சொன்னது போன வாரம்டா. ஊருக்கு போகாம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது எப்படி சொல்றது? டேய் ஹட்டோரி, ஏதாவது சமாளிக்கிறதுக்கு ஐடியா கூடாண்டா. டோரா, நான் தான் இவனை நம்பாதேன்னு சொன்னேன்ல, கேட்டியா? சாரிடா புஜ்ஜி, நீ பயத்திருச்சல்ல சொன்னேன்னு நினைச்சிட்டேன்டா. அதை எப்படி கண்டுபிடிச்சா? வா புஜ்ஜி, போலாம். டோரா நில்லு டோரா. பாத்தீங்களாடா, இந்த நாய்க்கு கூட லவ் எல்லாம் இருக்குது. என்ன பண்றதுப்பா, இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நாய் தானே பிடிக்குது. அதுவும் கரெக்ட் தான். யார் பாது அழுதுகிட்டு இருக்காது? எவனுமே என்ன ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாருங்க. எல்லாரும் என்ன மதிக்கணும்டா, அதுக்கு முதல்ல நீ ஆல்பா மேலா மாறணும். ஆல்பா மேலா அப்படின்னா? பெஞ்சில ஒரு சீடி வச்சிருக்க, அத பாரு, உனக்கே புரியும். ஒண்ணுமே புரியலையே. டேய் நாய, டிவிடில போட்டு பாருடா. டிவிடிக்கு நான் எங்கடா போறது? அதையும் சேர்த்து வச்சிருக்க வேண்டியதானே? நாய, வெளிய வந்தேடா நானே உன்னை அடிச்சு கொன்றுவேடா. சரி, நானே எவன்கிட்டயாவது இருக்குதான்னு கேட்டு பாக்குறேன். ஜெய் ஜக்கம். ஜி, ஏதாவது பேசுடா.
எல்லாமே சரியாகிடும்னு ஒரு பன்னாட சொன்னதை நம்பி கொலை கேஸ் ஆயிடுச்சே. அந்த நாய் யாரா இருப்பா? யாரா வேணா இருக்கலாம்டா. உன் ஃப்ரெண்டு ஹட்டோரியா இருக்கலாம், இல்ல கேம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கானே அந்த டோரேமான் அவனா கூட இருக்கலாம், இல்ல டோராவை சிங்கிள் சைடா லவ் பண்றவனா கூட இருக்கலாம், அவன் பேரு பென் டென்னிசனா கூட இருக்கலாம். அடா பாவி, அப்ப அந்த புதருக்குள்ள இருந்து படத்தை பார்க்க சொன்னவன் நீதானா? ஏன்டா இப்படி பண்ண? புஜ்ஜிய நீ கொன்னுட்ட, நீயும் இப்ப ஜெயிலுக்கு போயிடுவ. என் ரூட் கிளியர் ஆயிடுச்சு பாத்தியா? இப்ப சொல்லுடா யாரு ஆல்பான்னு. டேய் சோமு, எல்லாருமே என்ன ஏமாத்துறானுங்களாடா? ஆமாடா, இந்த உலகமே பொல்லாத உலகம்டா. நீ ஏன்டா சோகமா இருக்க? அந்த டோரிமான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்டா மச்சான். அடங்கும். யாரா இவன்? ஒரு தினுசா இருக்கான். டேய் இவன் தான்டா இட்டாச்சி உச்சிஹா. இப்போ ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, பிளட் குரூப், ஆதார் நம்பர்லாம் யாராச்சும் கேட்டாங்களாடா? அவன் யாருன்னு தானே கேட்டேன். டேய் அவன் அக்காட்ஸ்கி மெம்பர்டா. ஓஹோ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன். டேய் எங்கடா போற? இட்டாச்சி. யாரா நீ? எதுக்காக அக்காட்ஸ்கி கோட்டை போட்டிருக்க? அக்காட்ஸ்கி குரூப்ல ஆள் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நானும் சேர்ந்துக்கலாமா? நகன தோட்ட வேலைக்காட ஆள் எடுக்கிறோம். ஆமா, முதல்ல நீ யாரு? உன்னை இந்த லீஃப் வில்லேஜில் நான் பார்த்ததே இல்லையே. நான் தான் ஹட்டோரி ஈகா. நசுங்கின தவளை மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன்டா நீ ஈகா கிளானா தான் இருப்பேன்னு. அங்க என்னடா நடக்குது? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்டா சோமு. இட்டாச்சி ப்ளீஸ், என் ஃப்ரெண்டு வேற பாத்துட்டு இருக்கான். ப்ளீஸ் என்ன ஒரு பேச்சுக்காச்சும் அக்காட்ஸ்கில சேர்த்துக்க போற மாதிரி சொல்லு ப்ளீஸ் இட்டாச்சி. டேய் ஹட்டோரி, அங்க என்னடா பண்ற? அண்ணனுக்கு சூலே சவுந்து கிடக்குதுடா, அதான் கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன அவன் ஸ்லிப்பர் செருப்புலாம் போட்டிருக்கான், இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, என்னையும் சேர்த்துக்கோண்ணே, எனக்கும் லீஃப் வில்லேஜ பழி வாங்கணும்ண்ணே. உன்னை துண்டு துண்டா வெட்டி சூப்பு வச்சு கிசாமிக்கு கொடுத்துருவேன், மரியாதையா ஓடி போயிடு. அக்காட்ஸ்கில சேர்றதுக்கு என்கிட்ட என்ன இல்ல, அத முதல்ல சொல்லு இட்டாச்சி. சரிங்கான். டேய் ஹட்டோரி, என்னடா ஆச்சு? அது இப்போதைக்கு ஒரு இடம் தான் காலியா இருக்குதான், நான் உனக்கும் சேர்த்து கேட்டனா, அதான் மத்த மெம்பர்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். டேய் படம் ஓட்டலாம், ஆனா தியேட்டர் கட்டி ஷோ போடுற அளவுக்குலாம் ஓட்டக்கூடாது. டேய் இல்லடா சோமு, நம்புடா. ஏன்டா கண்ணு முன்னாடி உன்னை போட்டு பொழந்துட்டு போறான், அப்புறமும் வடை சுடுறேன்னா என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? டேய் மச்சான், அர்ஜென்டா ஒண்ணுக்கு வருதுடா. எப்பா ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கலாம்ப்பா. டேய் என்னடா ஆச்சு? டேய் மச்சான், ஏதோ பாம்பு கடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. இது அந்த ஒரோச்சிமாரோட வேலையா தான்டா இருக்கணும். அது எவன்டா? அவன் ஒரு லீஃப் நிஞ்சா, அவனுக்கு உன்னோட உடம்பு வேணும்னு நினைக்கிறேன், அதான் கடிச்சு மார்க் போட்டுன்னு போயிருக்கான். டேய் இவன் நார்மலா இருக்கும் போது 4 மாசமான புட மாதிரி தான் இருப்பான், இவன் புடத்தை வச்சு அவன் என்னடா பண்ண போறான்? அது ஒன்னும் இல்லடா சோமு, அவன் உடம்ப செலக்ட் பண்ணாம உன் உடம்ப செலக்ட் பண்ணான்ல, அதான் பொறாமையில சொல்றான். டேய் ஹட்டோரி, தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுடா. வேற டவுட்டே வேணாண்டா, இது அந்த ஒரோச்சிமாரு சாபத்தோட பவர் தான்டா. டேய் அவனுக்கு கடிச்சது நல்ல பாம்புடா. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வாயில இருந்து நொறையா வரும் பாரு. ஐயோ சோமு. டேய் சோமு, ஒன்னு கவனிச்சியா? ஆமாடா, கண்ணுல மஸ்காரா போட்டிருக்கான், என்ன பிராண்டுன்னு தான்ப்பா தெரியல. வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கும்போ கேட்டுடலாம் சரியா? டேய் அது இல்லடா, அவனை பார்த்ததும் நருட்டோ நடுங்குறான், அத கவனிச்சியா? இல்லையாடா. டேய் காரா, சிமெண்ட்டும் மணலும் எங்கடா? சிமெண்ட் குடோன்ல இருக்குது, படலு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் சோமு, எனக்கு தோன்றதுதான் உனக்கும் தோணுதா? இவனை புடிச்சுன்னு போனா லாரி லாரியா மணல் கடத்தலாம், அதானே? டேய் நாயே, அது இல்லடா. நருட்டோ, டேங் டேங்.
என்னடா ஆச்சு? நருட்டோ எங்க கக்காசி? அவன் இனிமே தான்டா வருவான். ஏன்டா? சோமுவை காணோம் கக்காசி. யாரு அந்த வவ்வால் மனுஷனா? எங்கடா போன? காட்டு முயல் பிடிக்கிறேன்னு போனான் கக்காசி, இன்னும் வரல. பிளடி ராஸ்கல், லீஃப் வில்லேஜ்ல காட்டு முயல் பிடிக்கிறதுக்கு தடை பண்ணிருக்கான்னு தெரியுமா தெரியாதா அவனுக்கு? இதுக்குதான் மாஸ்டர் ஓக்வே கிட்ட அப்பயே படிச்சு சொன்னேன், கண்ட நாயெல்லாம் ஊருக்குள்ள விடாதீங்கன்னு. சரி சாக்குரா, நான் கிளம்புறேன். நருட்டோ, நான் கேட்டது ஞாபகம் இருக்குதுல்ல? சொல்லு நருட்டோ. உன்னை அவன் கூட சேர்த்து வைக்கிறேன், போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் நருட்டோ. எப்பா போலாமா? எப்பா நருட்டோ, ஒரு ஹெல்ப்புப்பா. என்னதுடா? இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? தெரியாது. யாரா இது? இவ என் ஆளுப்பா. அதை ஏன்டா என்கிட்ட வந்து காட்டிட்டு இருக்க? என் கூட பேச மாட்டேங்கிறாடா. அதுக்கு அவளை என் கூட சேர்த்து வைடா. டேய் நாயே, என்ன பார்த்தா எப்பரா தெரியுது? ஏன்டா அவளுக்காக பண்ற, உன் நண்பன் எனக்காக பண்ண மாட்டியாடா? யோ கக்காஷி, இதை நான் இங்கேயே போட்டு பொழக்க போறேன் பாரு.